السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم تشهر فإن في الشهور بركة أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல இறைச்சிய நாயன் அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழழைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு வ தஆலா நமக்கு செஞ்ச ஒரு மாபெரும் கிருபை தான் இந்த புனிதமான அல்லாஹ்வால் சங்கையாக்கப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அடைவதற்கு அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இதுக்கு அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், இது இஸ்லாமிய கடமைகளில் 50 கடமைகளில் 4வது கடமையாகும். இது இஸ்லாமிய இபாதத்களில் மிக முக்கியமான ஒரு இபாதத்தாகும் இந்த ரமலான். இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போன்று கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்களும் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம் என்று சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான வந்துகின்ற 3 பங்குகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது பங்குதான் ரஹ்மத்துடைய பங்கு, அந்த 10 நோம்புகளும். 2வது 10 மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு தேடலுடைய 10கள். 3வது 10 நரக விடுதலையிலிருந்து பாவ மன்னிப்பு தேடல் மீழ்ச்சி பெறுதல் என்பது 10 என்று சொல்லி 3 இதாக பிரிக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஏழை இருந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. இந்த மாதம் வந்து சொன்னால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாம் செய்கிற நன்மைகள் அள்ளி வாரி வழங்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய புனிதமான மாதம். இந்த மாதத்தில் நாம் எந்த அளவுக்கு முக்கியமா பேணுதலாக இருக்கும் சொன்னார் கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஈமான் கொண்ட நிலைமையில் ரமலான் மாதத்தில் நோன்கிறாரோ அவருடைய பாவங்கள் முந்தைய அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியில கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அதுபோன்ற கண்ணியமான சகோதரர்களே, மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், இந்த நோன்பு இந்த ரமலான் மாதம் என்பது முஸ்லிமுக்கு கேடயம் என்று சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதிலிருந்து நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொன்னார் கண்ணியமான சகோதரர்களே, இது நம்ம ரமலான் மாதம் இந்த நோன்பு மாத காலமாகிறது. நம்முடைய பாவத்தை விட்டு நாம் தவிர்த்தது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் ஒரு பாவத்தை விட்டு விலகி இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு வ தஆலா இதுக்கு இரட்டிப்பான கூலி தருகிறான். முதலாவது, இந்த பாவத்தை விட்டு தவிர்ந்து இருந்ததற்காக வேண்டிய ஒரு கூலியும், அல்லாஹ்வுக்காக இந்த பாவத்தை விட்டு ஒதுங்கியதற்காக ஒரு கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்துல பாவத்தை விட்டு தவிர்ந்து இருந்ததற்காக தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கிற அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ரய்யான்ங்கிற வாசலை திறந்து கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனைய காலத்துல நாம் ஒரு அமல் ஒன்று செய்தோம்னு சொன்னால், சுன்னத்தான அமல் செய்தால் அதுக்கு சுன்னத்தான கூலி தான் கொடுக்கப்படும். ஃபர்லான அமல் செய்தோம்னு சொன்னால் அதுக்கு ஃபர்லுடைய ஒரு கூலி கொடுக்கப்படும். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்ல் செய்தோம்னு சொன்னால் அதுக்கு 70 ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். அது மட்டுமல்லாமல் ஒரு சுன்னத்தான அமல் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் செய்வோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் காலகட்டத்திலே நமக்கு எழுதுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை நம்ம நெருங்கிட்டோம் சொன்னால் நம்ம ஏனைய காலகட்டத்தில் இருந்து போன்று இந்த காலத்தில் இருக்கக்கூடாது. இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் அதிகமான முறையில் குர்ஆனை திலாவத்துகளை தமாம் செய்யணும். அதிகமான குர்ஆன்களை ஓதி முடிக்கிற அளவுக்கு போட்டித்தன்மையை இடத்தில் உண்டாக்கணும். அது மட்டுமல்லாமல் சதக்கா ஜாரியாக்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நஃபிலான இபாதத்துகள் சுன்னத்தான அமல்களில் அதிகம் ஈடுபாடு காட்ட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் ஏற்படுத்தி நடப்போமா இருந்து சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் அளவுக்கு அதிகமான முறையில அள்ளி தரக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் என்பது நமக்கு கிடைச்சிக்கிற ஒரு பொக்கிஷமான மாதம். இந்த மாதத்தில் இந்த ரமலானில் இருப்பவர்கள் போன ரமலானத்தில் இருந்தவர்கள் இன்று இருப்பார்கள் நாம் சிந்தித்து பார்க்கணும். எனவேதான் இந்த ரமலானுடைய மாதத்துடைய வாய்ப்பை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வுலகத்திலும் நாம் வெற்றியாளிதான், மறு உலகத்திலும் வெற்றி பெற்ற கூடுதல் நாம் செய்வோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எதெல்லாம் நம்முடைய இந்த
நம்முடைய வாழ்க்கையில நாம எடுத்து பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில எடுத்து பூர்ணமான முறையில அமைச்சருக்கு எல்லா வல்ல இறைவன் ரபுல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.